இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்று, நாட்டில் வறுமைக்காக வெளிநாடு வந்தவங்க ஒரு பக்கம் என்ன, அந்த தான் நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்த அதே தொழிலை கடந்த கொரோனா காலங்களில் ஒரு பிரச்சனை காலங்களில் செய்ய முடியாமல் விட்டு தூக்கி போட்டுட்டு வெளியில் போக முடியாமல் இருக்குது, வெளிநாட்டுக்காவது போக முடியும் கிளம்பி வந்தது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தால் தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை இன்னும் அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த லைவ் போட்டு ஆடின அதே கூட்டம் தான் இந்த கூத்தையும் பண்ணுறாங்க, சரியா? ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விடயத்தில் குறிப்பாக சுட்டி காட்ட வேண்டிய விடயம் என்னென்னா, அந்த வீடியோ லைவ் வீடியோ நீங்கள் பார்த்த அந்த லைவ் வீடியோவில் உங்களுக்கே தெரியும். இந்த லைவ் வீடியோவில் யார் யார் அதில் இருக்கிறாங்களோ அந்த டீம் அப்படியோ இந்த இடத்துல போதைப் பொருள் பாவனையில் இருக்குது ஒன்று. அதே போல் இந்த போதைப் பொருள் பாவனைகளில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்தும் பல பெண்களை பாய வச்சு கொண்டு வர்றது, கூட்டிகிட்டு வர்றது, மற்ற தொழில்களுக்கு விபச்சாரம், மதுபானம் காய்ச்சிறது, அதே மாதிரி இன்னும் எத்தனையோ எக்ஸெட்ரா இன்னும் எத்தனையோ விடயங்களுக்கு அவங்கள சம்மந்தப்படுத்தி பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம். இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் இதில் உங்களுக்கு சுட்டி காட்டி ஆகணும். இருங்க, நான் கொஞ்சம் அது வீடியோ டவுன்லோட் பண்ணாமல் இருந்தேன், கேலரிக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், என்னது ரெஸ்பெக்ட் முக்கோ சுக்கோன்னு இருக்குது. சரி, இதில் இருக்கிற கொடியை பாருங்க, உங்களுக்கு விளங்குதா என்ன கொடின்னு? சவுதி அரேபியா கொடியை போட்டுக்கிட்டு தான் இந்த என்ன சொல்றது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அதை எல்லாத்தையும் தாண்டின கேவலம். எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா வெளியில போகும்போது, அதாவது அந்த வெளியில போகும்போது தான் இந்த செட்டப். ஒன்று அபாயம் போத்திக்கிட்டு சும்மா ஏதோ உலக மகா உத்தமிகள் மாதிரி வெளியே போகிறது. மக்களே, நான் இப்போ இந்த வீடியோவை கட் பண்ணினேன். காரணம் என்னன்னா, இந்த பாருங்க, இப்போ ஜஸ்ட் நவ் எனக்கு வந்த மெசேஜ் இது. ஜஸ்ட் நவ் எனக்கு வந்த கால் 1:37. நான் இப்போ இந்த 3 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இப்போ டைம் எத்தனை? 1:40. இது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினேன் இல்லையா? இந்த வீடியோ வெளியில் போகிறாங்க பாருங்க, எப்படி போகிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பாய வச்சு கூட்டிகிட்டு போகிறதாம். அதாவது பணிப்பெண்களை பாய வச்சு கூட்டிகிட்டு போகிற சீன் தான் இது. சவுதி அரேபியாவில் நடக்குது. பாய வச்சு கூட்டிட்டு போறது தான் இந்த மாமியோடைய வேலை. இந்த மாமியோட வேலை தான் அது. இந்த மாமியோட வேலை இதுதான். ஃபுல்லா காட்டினா அவுத்து சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நீங்களும் கெட்டு ஏண்டி மற்றவங்களையும் கெடுக்கிறீங்க. வெளியில் அந்த பாயை வச்சு கொண்டு வந்த உடனே செய்கிற முதல் வேலை இதுதான். நல்லா இழுக்க வைக்கிறது, இழுத்து நல்லா போதை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா 50 ரியாலுக்கும் 100 ரியாலுக்கும் 500 ரியாலுக்கும் வகையாக ஆண்களுக்கு விற்கிறது. இதுதான் இவங்களுடைய தொழில். இது நாட்டில் குலத்தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருந்த சில கூட்டங்கள் இப்போ இந்த நாட்டில் சில டைமில் இந்த கொரோனா காலம் இந்த மாதிரி காலங்களில் நாட்டில் தொழில் பண்ண முடியாமல் போன பிறகு வெளிநாடு ஏறினது இங்கே இப்போ இந்த சிஸ்டத்தை ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதுதான் உண்மை.
எனக்கு என்ன புரியலை மக்களே. வெளிநாட்டில் வாழ்கிற சொந்தங்களை அழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் உருவாகி இருக்குது. மிக வேகமாக இவங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் களை எடுக்கணும். இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய பிரளயமே உண்டாகும். தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுவாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட சிக்காம கவனமா இருங்க. அதுக்கு தான் எப்பவுமே கிடந்து துடிக்கிறது, வெளியில ஓடாதீங்க பாயாதீங்க அப்படின்னு. ரொம்ப கவனமா இருங்க.